பகவான் பிர்சா முண்டாவின் 155வது பிறந்த நாளையொட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உருவப்படத்திற்கு இன்று மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நாள் பழங்குடியினர் கௌரவ தினமாகவும் கொண்டாடப்படும் நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தங்கர், மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் நாராயண் சிங் ஆகியோர் பிர்சா முண்டாவின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுதில்லியில் உள்ள சாய் இந்திரா காந்தி விளையாட்டு வளாகத்தில் முதலாவது போடோலாந்து பெருவிழாவை பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை 6:30 மணியளவில் தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார். இன்றும் நாளையும் நடைபெறும் 2 நாள் விழாவில் அமைதி நிலைத்திருப்பதையும் துடிப்பான போடோ சமூகத்தை உருவாக்குவதையும் நோக்கமாக கொண்டு அமர்வுகள் நடைபெறும். மொழி, இலக்கியம் மற்றும் கலாச்சாரம் குறித்த ஒரு பெரிய திருவிழாவாக நடைபெற உள்ள இந்த நிகழ்ச்சி அசாம், மேற்கு வங்கம், நேபாளம் மற்றும் வடகிழக்கின் பிற சர்வதேச எல்லை பகுதிகளிலும் வசிக்கும் பூர்வீக போடோ மக்களை ஒருங்கிணைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. போடோலாந்து பிராந்தியத்தை சேர்ந்த பிற சமூகங்களுடன் போடோ சமூகத்தின் வளமான கலாச்சாரம், மொழி மற்றும் கல்வியை மையமாக கொண்ட வளமான பாரதத்திற்கான அமைதி மற்றும் நல்லிணக்கம் என்பது இந்த விழாவின் கருப்பொருளாகும். இது போடோலாந்தின் கலாச்சார மற்றும் மொழி, பாரம்பரியம், சுற்றுச்சூழல், பல்லுயிர் மற்றும் சுற்றுலா திறன் ஆகியவற்றின் செழுமையை பயன்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது.